ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்கிற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, அதாவது 3ds மேக்ஸில் செய்கிற காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 3ds மேக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல், அதாவது ஸ்ட்ரகிளே இல்லாமல் நீட்டாக ஒர்க் பண்ணலாம். வாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் கமாண்ட் பேனல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த பேனல் தான். இந்த பேனல் நார்மலாவே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல தான் இருக்கும். நான் லெஃப்ட் சைட்ல செட் பண்ணியிருக்கேன். ஏன் லெஃப்ட் சைட்ல செட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சப்போஸ் நான் என்னோட ஸ்கிரீன் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு டீடைல் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணலாம். அந்த டைம்ல நான் இந்த கமாண்ட் பேனலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த டபுள் கிளிக் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி மூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். நிறைய பேருக்கு இதை எப்படி ட்ராக் பண்ணி வைக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் கமாண்ட் பேனல் ஒவ்வொரு டைம் மிஸ் ஆகும். சப்போஸ் இது மிஸ் ஆனாலும் கூட திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னா மெயின் மெனு இருக்கு பாத்தீங்களா, மெயின் மெனு கீழே மெயின் டூல் பார்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா கமாண்ட் பேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் பேனல் மறுபடியும் கிளிக் ஆயிரும். இப்போ இதை ட்ராக் பண்ணி போடணும் அப்படின்னா இந்த கமாண்ட் பேனல்னு எழுதி இருக்கு பாத்தீங்களா நேம், அந்த நேம்ல முன்னாடி இருக்கிற டபுள் லைனு இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ, லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமாங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிற ரைட் சைட்ல போய் அது செட் ஆயிரும். நான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இதை லெஃப்ட் சைட்ல இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணுவேன். ஏன்னா லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா ஒரு சைடு, அதாவது ஒரு ஓரத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அதை அலைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இப்ப நான் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன், அதாவது ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலிகானா கொடுத்தோம்னா அதோட பாலிகான் எடிட்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேனல் ஓபன் ஆயிருக்கும். இப்போ ஒவ்வொரு டைம் என்னால ஸ்க்ரோல் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கமாண்ட் பேனலை, அதாவது நம்மளோட வியூ போர்ட்டுக்கும் கமாண்ட் பேனலுக்கும் இடையில கர்சரை வச்சுக்கினாலே போதும், ஏரோ டபுள் லைனா பிரியும். இப்போ லாங் பிரஸ், அதாவது லெஃப்ட் மவுஸ் பண்றதுனால லாங் பிரஸ் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு பேனல் சைஸ் வேணாலும் லென்த்துக்கு நீங்க மூவ் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஆயிருச்சு மறுபடியும் உள்ள போகணும் அப்படின்னா ஒரு கவலையும் பட வேண்டாம். அதே வியூ போர்ட்டுக்கும் கமாண்ட் பேனலுக்கு இடையில கர்சரை வைங்க, டபுள் லைன் பிரியும். இப்ப கிளிக் பண்ணி லெஃப்ட்ல மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணீங்கன்னா நம்மளோட இஷ்டத்துக்கு அழகா மூவ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். கமாண்ட் பேனல் மூவ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வர காமனான ஒரு ப்ராப்ளம் தான். அது என்னன்னா, இப்போ மல்டி ஆப்ஜெக்ட் நம்ம சீன்ல இருக்குது. ஓகேங்களா? நான் ஒரு 4-5 ஆப்ஜெக்ட் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 4 ஆப்ஜெக்ட் நான் வியூ போர்ட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இப்ப ஒர்க் பண்ணும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டே இருக்கும். தெரியாம இப்போ போட்டோஷாப் வேற ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும்போது ஸ்பேஸ் பார் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் பார் தெரியாம பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வியூ போர்ட் கீழே டைம் லைன் இருக்கு பாருங்க, அங்க ஒரு லாக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் எனேபிள் ஆயிரும். லாக் எனேபிள் ஆயிருச்சுன்னா எந்த ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் செலக்ஷன்ல இருக்கும். மற்ற ஆப்ஜெக்ட் நம்மளால செலக்ஷன் பண்ண முடியாது. இப்போ இப்போ நார்மலா செலக்ஷன் டூல் இருக்கிறனால அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண கூட முடியாது. இன்கேஸ் நான் செலக்ஷன் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல் ஏதாச்சும் வச்சு யூஸ் பண்றேன்னா அந்த ஆப்ஜெக்ட் பர்டிகுலரா நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ல மட்டும்தான் என்னால ஒர்க் பண்ண முடியும். மற்ற ஆப்ஜெக்ட்டுக்கு என்னால வரவும் முடியாது. ஓகேங்களா? இப்போ மூவ் டூல் வச்சுட்டு மூவ் பண்றேன்னா செலக்ட் பண்ணி லாக் பண்ண, அதாவது ஸ்பேஸ் பார் கொடுத்து லாக் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எனக்கு லாக் ஆயிருக்கு. அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு, மற்ற ஆப்ஜெக்டை என்னால செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லாக் ஆயிருக்கா ஆகலையா, தெரியாம ஸ்பேஸ் பாரை நம்ம பிரஸ் பண்ணிருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்பேஸ் பாரை மறுபடியும் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த லாக் சிம்பிள் போயிடும். இப்ப நீங்க காமனா எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கமாண்ட் பேனல். செகண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி லாக் பண்ணி ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணி லாக் பண்ற ஆப்ஷன். இந்த ரெண்டையுமே காமனா வர மிஸ்டேக்ஸ் தான். இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பாலிகான் எடிட்டிங்ல தான் இருக்குது. இது ஜென்ரலாவே நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக்ஸ் தான். எனக்கே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மிஸ்டேக்ஸ் வந்திருக்குது. என்னன்னா, நார்மலா ஒரு மாடல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ்ல டிஃபால்ட்டா இருக்கிற பாராமீட்டர் நார்மலா இருக்கிறது. இதை கன்வெர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலிகானா மட்டும்தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். பாலிகானா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சில நேரத்துல எல்லாம் இப்போ வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணனா வெர்டெக்ஸ் கிளிக் பண்ணிக்குவீங்க, எட்ஜ், பார்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பாலிகான் ஆப்ஷன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸை செலக்ட் பண்ணும்போது ஃபுல்லாவே ஒரு ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும். இப்படின்னா ஈஸியா நம்ம செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா
நான் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இது வந்து காமன் மிஸ்டேக்ஸ் தான். இது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எட்ஜ், பார்டர், வெர்டெக்ஸ் எல்லாமே ஓகே. பட் பாலிகான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்லைன் மட்டும் தான் வருது. ஃபுல் ஃபேஸுமே வந்து எனக்கு செலக்ட் ஆகல அப்படின்னா இதை சால்வ் பண்றதுக்கு கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் பட்டன் F2ங்கிற ஃபங்க்ஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது ஒயர் ஃப்ரேம்ல இருக்கிற பாலிகான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபில் ஆகி நம்ம நினைச்ச மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சப்போஸ் பாலிகான் வந்து ஹைலைட் ஆகல அப்படின்னா F2 பிரஸ் பண்ணுங்க. F2 பிரஸ் பண்ணீங்கன்னா ஹைலைட் ஆகிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெர்டெக்ஸ் வெல்டு பண்றதுலதான் அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கிற ப்ராப்ளம் தான். ஏன்னா ப்ராப்பரா நீங்க வெல்டு பண்ணல அப்படின்னா வெர்டெக்ஸ் வந்து எவ்வளவு பெரிய மாடல் செஞ்சுட்டு அதுல வந்து அன்பார் PVW மேப் கொடுக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் கன்ஃபார்மா அதுல வரும். அதனால வெல்டு பண்றதுல கொஞ்சம் கான்சியஸா இருங்க. நம்ம இப்ப இந்த ஆப்ஜெக்டை வந்து கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலிகானா நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். பண்ணினதுக்கு அப்புறம் இப்ப எல்லா வெர்டெக்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா காமனா வந்து நான் ஒரு பாக்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இதனால இந்த வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பிரேக் கொடுக்குறேன். பிரேக் கொடுக்கும்போது இப்போ மூவ் டூல் வச்சு மூவ் பண்றேன். இப்போ பாலிகான் வந்து உடஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ உடஞ்ச இந்த பாலிகானை ஃபுல்லா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்டெக்ஸையும் இந்த வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு நார்மலா நீங்க வெல்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெல்டே ஆகாது. ஓகேங்களா? வெல்டுக்கு பக்கத்துல முக்கியமா ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸோட ரேஞ்ச், ஏன்னா எப்பயுமே வந்து வெல்டிங்கிறது பாத்தீங்கன்னா வெல்டிங் காமனா நம்ம ஜென்ரலா உங்ககிட்ட வெல்டிங்னா என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 இரும்பு ராடு அதை ரெண்டையும் பக்கத்துல வச்சு வெல்டு பண்ணா மட்டும்தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. தூரத்துல இருக்கிற 2 ஆப்ஜெக்டை வந்து வெல்டு பண்ண முடியாது. பக்கத்துல வந்தா மட்டும்தான் வெல்டு பண்ண முடியும். அதே மாதிரிதான் இந்த 2 வெர்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பக்கமா இல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இதை வந்து பக்கமா கொண்டு வரணும்னா அதோட செட்டிங்ஸ்ல போய் தான் நீங்க கொண்டு வரணும். செட்டிங்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது அது காமனாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்க வேண்டியது என்ன, ஏன்னா நான் வந்து அடிஷனலா ஒரு ரேண்டமைஸா இழுத்தேன், ஒரு 2 பாயிண்ட் மேல வந்து செட் ஆயிருச்சு. பட் ஆனா இப்பயும் அலைன் ஆகலையே, வெல்ட் ஆகலையே அப்படின்னா நீங்க ஓகே பண்ணா மட்டும்தான் வந்து அது எக்ஸாக்டா ஃபிட் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் மோஸ்ட்லி வெல்டுங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா டார்கெட் வெல்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே இருக்குது. நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக்கே என்னன்னா வெல்டுங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெல்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன், டார்கெட் வெல்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. மேக்ஸை பொறுத்து ஆப்ஷன்ஸ் தான். இது யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த டூல்ஸை வீசி போட்டு உன்னிய டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க்கை தான் முடிக்கிற பார்க்கணுமே தவிர்த்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் முடிக்கணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. இப்போ டார்கெட் வெல்டு எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குதோ இப்ப இங்கிருந்து நான் டிராக் பண்ணி இந்த லென்த்தை நான் கம்மி பண்ணிக்கிறேன், வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் வந்து டோட்டலாவே போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி கூட அழகா கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எந்த ஒரு ஆப்ஷனா இருந்தாலும் வெல்டு பண்ணாலும் வெல்டு பண்ணாட்டியும் ஒர்க் பண்ணிட்டு கடைசியா அந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கொலாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கங்க. உடஞ்ச எந்த வெர்டெக்ஸா இருந்தாலும் அது வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃப்ரேம் பஃபர்ல தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் வந்து ரெண்டரிங் கொடுக்குறேன் அப்படின்னா காமனா வந்து ஹிஸ்டரியில சேவ் பண்ணி தான் வந்து ஒரு ப்ரிவியூ பார்த்துக்குவேன். ஏன்னா இன்டராக்டிவ் ரெண்டர் கொடுத்துட்டேன்னா முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கம்பாரிசன் வச்சு ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்பவுமே நல்லா வரும். ஆனா ஃப்ரேம் பஃபர் இப்போ நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணும்போது ஹிஸ்டரி எங்க இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. பழைய வெர்ஷனா இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரேம் பஃபர்ல கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஹெச்ங்கிற ஐகான், அதாவது ரைட் சைட்ல இருந்து 4th ஐகான் ஹெச்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போது ஹிஸ்டரி ஓப்பன் ஆயிரும். ஹிஸ்டரி ஓப்பன் ஆனவே இப்போ எனக்கு ஒரு ப்ரிவியூ வந்து ரெண்டர் ஆகணும் அப்படின்னா அதாவது சேவ்ங்கிறத கிளிக் பண்ணணும். எனக்கு இங்க வந்து சேவ்ங்கிறத கிளிக் பண்ண முடியல, நம்மளுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரியா ஆன் பண்ணணும். ஆன் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க ஆன் பட்டன் ஒன்று இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. இதை கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு மற்ற அடிஷனலா இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் நான் இங்க ஒரு கேமரா ஒன்று செட் பண்றேன். அதுக்கப்புறம் காமனா இருக்கிற ஒரு லைட்டு, இந்த லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ ஒரு இமேஜ் வந்து ரெண்டர் ஆயிருக்கு. இந்த வந்து சேவ் பண்ணி கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற சேவ் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது தான் வந்து ஹிஸ்டரியில நம்ம என்ன வியூ போர்ட்ல வச்சிருக்கோமோ அது வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது இமேஜ் கிளிக் பண்ணோம்னா வியூவை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லையா வேற ஒரு ஆப்ஜெக்டை வந்து ட்ராக் பண்றேன். இப்போ டீபாட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு சேவ் பண்றேன். இப்போ பாருங்க ஹிஸ்டரியில வந்து 2 ஆப்ஜெக்ட் சேவ் ஆயிருக்கா. இந்த மாதிரி தான் வந்து எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹிஸ்டரியில சேவ் ஆகும். இது வந்து ப்ரீவியஸா இருக்கிற வெர்ஷன்ல. இதுவே 2020 அதாவது வீரே 5ல இருக்கிற ஃப்ரேம் பஃபர்ல எப்படி இருக்குங்கிறத பாத்திரலாம். இப்போ நியூ எடிஷன் வீரே 5 இதுல வந்து ஃப்ரேம் பஃபர் ஓபன் பண்ணுங்க.
ஃப்ரேம் பஃபர் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரேம் பஃபர் இப்படிதான் இருக்கும். லெஃப்ட் சைடுல வந்து ஹிஸ்டரி இருக்கும், ரைட் சைடுல வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் கலர் கரெக்ஷன்ஸ்க்காக. இப்போ ஹிஸ்டரி ஓபன் பண்ணனவே ஹிஸ்டரியில பாருங்க, அதுல வந்து ஆன் ஆஃப் பட்டன் ஒன்னு இருந்துச்சு. பட் VRAF 5ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டனுங்கிறது ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி எனேபிள் பண்றது ஹிஸ்டரிய அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரேம் பஃபரோட மெனு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஆப்ஷன்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து VRAF ஃப்ரேம் பஃபர் செட்டிங்ஸ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணனவே இதுல நிறைய மெனுஸ் கொடுத்திருப்பாங்க. ஹிஸ்டரிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்குள்ள போயிருங்க. இப்போ எனேபிள்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பஃபர், அதாவது ஃப்ரேம் பஃபர்ல ஹிஸ்டரி வந்து எனேபிள் ஆகும். ரெண்டாவது லொகேஷன், எந்த இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ற ஹிஸ்டரி ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகணுங்கிறத பார்த்து வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோ சேவ் அப்படிங்கிறது, ஆட்டோ லோட் லேயர்ங்கிறது, இது வேணும்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹிஸ்டரியோட பொசிஷன், அதாவது லெஃப்ட் சைடுல இருக்கணுமா பாட்டம் சைடுல இருக்கணுமாங்கிறத இந்த வெர்ஷன்ல கொஞ்சம் அடிஷனலா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ரேஷியோவும், அதாவது தம்ப்நெயில் ரேஷியோவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க செட் ஆயிரும். இப்ப பாருங்க, கேமரா செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லைட்டு, இந்த லைட்டை மேல தூக்கிறேன். இப்ப இந்த லைட்டை இன்விசிபிள் பண்ணிட்டு, இப்ப ஹிஸ்டரியில ஒரு கிளிக் பண்ணோம்னா சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்ப என்னோட தம்ப்நெயிலோட இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல போயிருங்க. VRAF ஃப்ரேம் பஃபர் ஹிஸ்டரி செக்ஷன்ல ரேஷியோ இருக்கு. உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோல கொடுத்தீங்கன்னா அழகா சேஞ்ச் ஆகிக்கும். பொசிஷன் அப்படிதான், லெஃப்ட் பாட்டம் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் பாட்டம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே வந்து காமனான மிஸ்டேக்ஸ் தான். எல்லாத்தையுமே வந்து ஈஸியா சால்வ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் ஃபர்தரா அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.